ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட எக்ஸ்ப்ளோர் தான். ஸோ ஆல்ரெடி தமிழ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க அவைலபிள் ஸ்டாக் கொண்டாட மோட்டர்ஸ். இது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுற மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைன்னா சேல்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இதில் இருக்கிற எல்லா மோட்டர்ஸும் பற்றியும் சொல்கிறேன், ப்ளஸ் வந்து அந்த மோட்டர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்கிறேன், வித் அதோட ப்ரைஸும் சொல்கிறேன் பெஸ்ட்டாக. ஸோ மோஸ்ட்லி அதிகமாக யாரும் ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க, நம்ம வீடியோவில் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வாங்கலாமா வேண்டாமான்னு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் கம்மி பண்ண போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸ்லாம் நீங்கள் நினச்சா நீங்கள் பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு கம்மியாக கிடைச்சா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இனிமேல் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஆனால் எல்லாமே கண்டிப்பாக ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், வித் ப்ரைஸோட சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்ல தான் எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும், நிறைய ஆஃபர்ஸும் குரூப்ல தான் வரும். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ போடலாமான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன் வே மோட்டர். ஸோ ஒன் வே மோட்டர்லேருந்து போயிடலாம். ஸோ ஒன் வே மோட்டர் தான் பேசிக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக ஏரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மொய்னா கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மொய்னா கல்ச்சர் கூட ஆட்டோமேட்டிக்காக உருவாயிரும், ஆர்டிமியா கல்ச்சருக்கு மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் வே மோட்டர். ஜஸ்ட் நம்ம இது கொடுக்குறது வெறும் 150. ஸோ இது 150னா மோட்டர் மட்டும் வராது, இதுக்கு யூஸ் பண்ணுற கேபிள், ஏர் ஸ்டோனு, டீ ஜாயிண்ட்டு, கண்ட்ரோலரு எல்லாமே செட்டாக வந்துடும். ஸோ டியூபும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இவ்வளோ ஒரு அடி 2 அடியில் கொடுக்க மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி அந்த மாதிரி டியூப் வந்துடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஏர் ஸ்டோனு, அதுக்கு யூஸ் பண்ணுற டீ ஜாயிண்ட்டு, கண்ட்ரோலரு எல்லாமே செட்டாக வந்துடும். நீங்கள் அப்படியே கேம்போவை மொத்தமாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 150 வரும். ஒரு மோட்டரே பார்த்தீங்கன்னா 160 170 பக்கமாக விற்பாங்க ஒன் வே மோட்டர். நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எல்லாமே கேம்போவாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 150க்கு உங்களுக்கு செட்டாகவே வந்துடும். இது ஃபுல் செட்டோட ப்ரைஸு. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக உங்களுக்கு டேங்க்கு யூஸ் பண்ணுற பேசிக் மோட்டர் இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஏரேஷன் தேவைப்படுற ஃபிஷஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இல்லையே சைலன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மோட்டரோட வைப்ரேஷன் சவுண்டு வரும். ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் சவுண்டு வராது. ஸோ இது நைட்டு தூக்குறப்ப லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் மோட்டர். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 240 தான் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இது எல்லாமே 300 350 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கொடுக்குறது சைலன்ஸ் ஏர் பம்பு ஒன் வேவில் ஜஸ்ட் 240 கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூபும் அதுக்குண்டான ஏர் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். தேவைப்படுறீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் சைலன்ஸ் ஏர் பம்பு. இது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமாக வரும். இதை காட்டிலும் இது வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக வரும், அதனால இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே 2 வே. ஸோ ஒன் வே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் யூஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டி மட்டும் குறையும். இது வந்து 2 வே ஏர் பம்பு. இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 டேங்க் 3 டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஜாயிண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 கொடுக்க போகிறோம். ஸோ வெறும் மோட்டர் மட்டும் இல்லை, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஏர் ஸ்டோனு, டீ ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா மட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸு. பர் மோட்டரே பார்த்தீங்கன்னா 300 வெளியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ பர் மோட்டர் 300க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 கொடுக்க போகிறோம். மோட்டர் மட்டுமே 250 ரூபாய் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணுற டியூபு, ஏர் ஸ்டோனை எல்லாமே சேர்த்து வெறும் 250 ரூபாய் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வே ஏர் பம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் போகலாம். ஸோ இதெல்லாம் வெறும் ஏர் பம்ப்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர். ஸோ கொஞ்சம் ஹார்டான ஃபிஷஸ் நிறையா மஸ்ட் வர அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டர் போயிடலாம். இதில் ஃபில்ட்ரேஷன் செட்டாக வந்துடும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனோட ஆக்சிஜனும் கொடுக்கும், மீனோட வேஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஃபீட்டு 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 ஃபீட் 3 ஃபீட் 4 ஃபீட் டேங்க்குலாம் என்னோட கெப்பாசிட்டி இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் 4 வாட்ஸ் பேசிக் மோட்ரு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 190 கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 280 300 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க, ஜஸ்ட் 190 தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இது யூஸ் பண்ணுற டியூப் ஃபில்ட்ரேஷன் எல்லாம் செட்டாக வந்துடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 15 வாட்ஸு ஜஸ்ட் 230 தான். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் நம்ம 250க்கு நிறைய டைம் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் அதை விட கம்மி பண்ணி தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு 230 கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது 15 வாட்ஸ், இது வந்து 4 வாட்ஸு, இதுக்கு அடுத்து 8 வாட்ஸ் 6 வாட்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அடுத்த கெப்பாசிட்டி போகிறப்ப 15ங்கிறப்ப நீங்கள் 2 ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபீட் பெரிய டேங்க் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது 15 வாட்ஸு ஜஸ்ட் 230 கொடுக்க போகிறோம். தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் செராமிக்கு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ஸோ அடுக்கடுக்காக வருங்காட்டி ஃபில்ட்ரேஷன் அதிகமாக யூஸ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இது 2.5 ஃபீட் வரைக்கும் போடலாம், இது 2 ஃபீட் வரைக்கும் போடலாம். இது அதுக்கடுத்த கெப்பாசிட்டி. இது இன்டர்னல் ஃபில்டர் தான், இதுலேயும் சேம் மெத்தட் தான். இருந்தாலும் இதில் செராமிக் அதெல்லாம் வரும். இதுலேயே நீங்கள் கூட செராமிக் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செராமிக் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது அதனோட யூசஸ் எல்லாம். ஸோ இது வேணாலும் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 380 கொடுக்க போகிறோம். ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500, ஜஸ்ட் 380 கொடுக்க போகிறோம். தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. 20 வாட்ஸு வித் செராமிக் ஃபில்ட்ரேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் இருக்கிறதுலே பெரிய ஃபில்ட்ரு. இது நீங்கள் 4 ஃபீட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 4 ஃபீட் வரைக்கும் யூஸ் பண்ணுறப்ப இதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறங்காட்டி வாட்டர் சர்க்குலேஷன் ரீசைக்கிள் எல்லாமே அதிகமாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பயோபால்ஸும் செராமிக்கில் 2 டைப்ஸ் ஆஃப் செராமிக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் வரும். நீங்கள் 1.5 ஃபீட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற கப்பை கூட நீங்கள் கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1.5 ஃபீட் வச்சிருக்கீங்கன்னா 1 ஃபீட் வரைக்கும் தான் வாட்டர் ஏற்றிங்கன்னா அதோட கப்பை கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 வரும். ஸோ நம்ம இன்னைக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 750 கொடுக்க போகிறோம். ஸோ இது வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அது மாதிரி இது வாங்குறவங்களுக்கு செராமிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செராமிக் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் செராமிக் ஒரு 50 எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். இதனோட ஒர்த்து ஜஸ்ட் 750 நம்ம இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு ப்ளஸ் செராமிக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். தேவைப்படுங்க வாங்கிக்கோங்க. இது 900 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுக்குறது இந்த ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிகார்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் டாப் ஃபில்டர் நீங்கள் செட் பண்ணுற நீங்களே ஓனாக டாப் ஃபில்டர் செட் பண்ணணும். டாப் ஃபில்டர் செட்டாகவும் வரும். நீங்கள் ஓனாக செட் பண்ணணும்னா இந்த மாதிரி மோட்டர் வாங்கி நீங்களே டியூப் எடுத்து நீங்களே ஃபில்ட்ரேஷன் செட்டப் போட்டு கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி செட்டப்பாக வேணாலும் செட்டப்பாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஃபுல் செட் அவங்களே கொடுத்துருவாங்க. இது மோட்டர் மட்டும் வரும். இந்த மாதிரி ஃபுல் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 600, 750 அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம கொடுக்குறது ஜஸ்ட் 400 கொடுத்துட்டு இருக்கோம். 400, 450, 500, 550 அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட கெப்பாசிட்டி வாட்ஸை பொறுத்து நீங்கள் சின்ன சைஸ் டேங்க்னா அதுக்கு ஒரு வாட்ஸ் வரும், பெரிய சைஸ் ஒரு வாட்ஸ் வரும். உங்களுக்கு என்ன சைஸ் டேங்கோ அதுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வாங்குற எல்லாத்துக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கூடவே செராமிக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும், இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மோட்டர் இது எம்டியாக இருக்குது. வெறும் ஹெட்டு மட்டும் போயிடுச்சு. இந்த மோட்டர் வாங்கி நீங்கள் இந்த மோட்டர் அவ்வளோ சீக்கிரம் போனதே இல்லை. கிட்டத்தட்ட இந்த மோட்டர் மட்டும் ஒரு 100 மோட்டர் வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. அதே கஸ்டமர் 2 டைம் 3 டைம் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு டேங்க்கு வேணும் அதே மோட்டர் ஆர்டர் கொடுத்து கூட வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த மோட்டர் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது டாப் ஃபில்டருங்கிறப்ப. இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டர்லாம் மஸ்ட் அடியிலேயே இருக்கும். அதனால நீங்கள் பார்க்காம கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக மோட்டர் ஜாம் ஆகி போயிடும். ஆனால் இது மஸ்ட் மீனோட வேஸ்ட்டு ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு வரங்காட்டி அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் தனியாக செட் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஹெட்டு வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 280 கொடுக்க போகிறோம். இதனோட ஒர்த்து 350, ஜஸ்ட் 280 இன்னைக்கு கொடுக்க போகிறோம். தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. வெறும் மோட்டர் மட்டும் வேணும் நீங்களே ஒரு டப் செட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 230 ரூபா ஒரு மோட்டர் வாங்குறதோட தண்ணி மேலே 3-in-1 தண்ணி மேலே ஏற்றுறப்ப நீங்களே ஒரு ஃபில்ட்ரேஷன் செட்டை போட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஃபில்டர் ஆகி வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விட் ஃபில்டர். நம்ம இப்போ ஒன்று சொன்னோம்ல தண்ணி மேலே ஏறி வரதுன்னா அந்த டைப்பில் இதே இன்டர்னல் ஃபில்டரோட தண்ணி மட்டும் டாப் ஃபில்டர் டைப்பில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 தான் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப் ஃபில்டர் டைப்பில் வரங்காட்டி தண்ணி அதில் விழுந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபில்ட்ரேஷன் போட்டுவிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபில்டர் ஆகி கீழே வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸு. ஸோ இதுலேயே 2 டைப் இருக்குது. இதோட டைப்பு இன்னொரு டைப் இருக்கும். ஸ்பாஞ்ச் மட்டும் மாறும். இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இதை புக் பண்ணுறவங்களுக்கும் செராமிக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செராமிக் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது செட் பண்ணுறேன்னா ஸ்பாஞ்ச் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இம்போர்ட் டேங்க். இந்த மாதிரி இம்போர்ட் டேங்க் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் டேங்க்கு அந்த மோட்டர் ஒரு 2 இயர்ஸ் to 1.5 இயர்ஸ் கழிச்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்காம மட்டும் கவனிக்காமல் ஜாம் ஆச்சுன்னா மட்டும் தான் போகும், இல்லைன்னா போகாது. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி மோட்டர் அவ்வளோக்கா எங்கேயும் கிடைக்காது. அதுலேயே எல்லா பிராண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 550, 560 சொல்லுவாங்க. அது கெப்பாசிட்டி மட்டும் மாறும், வாட்ஸ் மட்டும் மாறும். 8 வாட்ஸு, 5 வாட்ஸு, 25 வாட்ஸ் மட்டும் மாறும். ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லா பிராண்ட்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. தேவைப்படனா வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 900 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் 400 கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறீங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், இதோட சின்ன சைஸ் ஒன்று வரும், இதோட பெரிய சைஸ் ஒன்று, இதோட பெரிய சைஸ் இது. ஸோ எல்லா சைஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ 25 வாட்ஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இதில் 2 பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே சைனா பிராண்ட் தான். இதுலேயே 2 பிராண்ட்ஸ் இருக்குது. அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் ஒன்று நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ப் செட்டப் போடுறீங்க. ஸோ சம்ப் செட்டப்னாவே பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். அதே ஃபில்டரை நீங்களும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் இது வந்து டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து தண்ணியை மேலே கொண்டுட்டு போயிட்டு ரீசைக்கிள் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெறும் இந்த மாதிரி மோட்டர் வாங்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டாப் ஃபில்டர் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமாக வாட்டர் வந்து சர்க்கிள் பண்ணும். இந்த மாதிரி மோட்டர் கொஞ்சம் கம்மியாக சர்க்கிள் பண்ணுறப்ப இந்த மாதிரி மோட்டர் அதிகமாக சர்க்கிள் பண்ணும். இது வந்து நீங்கள் நிறைய ஃபால்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மெத்தட் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கு வாங்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபால்ஸ் விழுகிறதுக்காக அதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய யூசஸ் இருக்குது, சம்புக்கும் வாங்குறாங்க. ஸோ இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் 5 feet டேங்க் வச்சிருக்கோம், எனக்கு தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த மோட்டர் வாங்கி டியூப் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே எடுத்து விட்டுரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோட்டர் எல்லா பவர்லையும் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் தான், இது வந்து எல்லா ஸ்டார்டிங் ஜஸ்ட் 400லேருந்து இருக்குது. இது வந்து எல்லா பவர்லையும் இருக்குது, எவ்வளோ ஹெவியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லா பவர்லையும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி மோட்டர்ஸ். ஸோ பேட்டரி மோட்டர் நம்மள்ட்ட 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செல் டைப்பு. செல் டைப்புங்கிறது நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியாது, வெறும் செல்லை மட்டும் வாங்கி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த டைப் ஜஸ்ட் வந்து 280லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 260 கொடுக்க போகிறோம், தேவைப்படுறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 or 2 பீசஸ் தான் ஸ்டாக் இருக்குது, ஏன்னா நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். 1 or 2 பீஸ் தான் ஸ்டாக் இருக்கும், தேவைப்படுறீங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. 160 கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி மோட்டர், இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது, நீங்கள் சார்ஜ் ஏற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பேட்டரி மோட்டர் பார்த்தீங்கன்னா 2-way பேட்டரி மோட்ரு. ஸோ இந்த 2-way பேட்டரி மோட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 tank 3 tank யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-way யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணி எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, இதில் வைப்ரேஷன் சவுண்ட் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1200 1100 மேலே நான் பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 950 கொடுக்க போகிறோம், தேவைப்படுங்க வாங்கிக்கோங்க. இதுலேயே 1-way இருந்தால் உங்களுக்கு 700 சம்திங்குள்ளே தான் வரும். இது 2-way கொஞ்சம் பவர் அதிகமாக வரும், ரேட் அதனால கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் வந்து ஒர்த்து நம்ம கொடுக்குற ரேட்டு, தேவைப்படுங்க டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் இந்த டாப் ஃபில்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே டாப் ஃபில்டர் மெத்தடில் வர ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் நார்மல் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஹேங் ஆன் ஃபில்டர்லேயே யூனிக்கான டாப் ஃபில்டர். ஸோ இது மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து டாப் ஃபில்டர் டைப்பில் வந்து இந்த சம்பு சொன்னோம்ல அந்த மாதிரி, ஸோ இந்த மோட்டர் சொன்ன டைப்லேயே தான் மோட்டர் வரும். ஸோ அதுலேருந்து ஹேங் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஹேங் ஆன் ஒரு ஃபில்ட்ரேஷனோட வந்துடும். ஸோ இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ப்ராடக்ட்டு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹேங் ஆன் ஃபில்டர் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டட் டேங்க் வச்சிருக்கிறதுக்கு தான் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ப்ராடக்ட்டு. இதை நீங்கள் அப்படி ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஸோ இதில் டியூப்லேருந்து கனெக்ஷன் பண்ணி வாட்டர் இதில் விழுந்து இதில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கிறப்ப இந்த ஃபேன் வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஃபில்ட்ரேஷனாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 in இருக்கா, இதே 3 in 4 in அந்த மாதிரி வரும். நீங்கள் டேங்க் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் சைஸ் பெருசாக வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ், ஜஸ்ட் 600 கொடுக்க போகிறோம், தேவைப்படுங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஒர்த்து. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்துடும், இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்துடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் ஒரு 2-3 போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே செட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 650 கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒர்த்து. இது வந்து 700 800 வரைக்கும் நம்ம சொல்கிற அந்த ரேட்டு ஒவ்வொரு ரேட்டு வருது. ஸோ நம்ம கொடுக்குறது ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது, ஜஸ்ட் 650 கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயே வாட்ஸ் நிறைய இருக்குது, நான் அதை அடுத்த டைம் எடுத்துனா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது நிறைய பார்த்துட்டோம், இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற மாடல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹேங் ஆன் இருக்குது, கார்னர் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஃபில்டர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து கீழே ஃபில்டர் ஆகிறது, அதுக்கப்புறம் பேக் ஃபில்டர், இந்த மாதிரி நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபில்ட்ரேஷன் தான் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெரைன் செட்டப் போனோம்னா பேக் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப்புக்கு இது வந்து பிளான்டெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நார்மல் டேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபிஷஸ் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸு, ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத வேணும்னா ஆர்டர்ஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ பண்ணுறேன், மறக்காம ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டப்புன்னு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் 1 day டெலிவரி ஆயிரும். ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். டெலிவரியோட ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துறேன். ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 PM டிஎம் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 PM கொரியர் பண்ணிடுவோம். டெய்லி கொரியர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 days மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் கம்பல்சரி கொரியர் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் லைஃப் இஸ் மட்டும் கொரியரில், ஆக்சசரிஸ் எனி டைம் கொரியர் இருக்குது. தேவைப்படுறீங்க டிஎம் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன். கொரியருக்கு வந்து ஜஸ்ட் 50 rupees தமிழ்நாடு ஃபுல்லாக.
பெங்களூர் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஃபிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 100, 150, 200 அந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் வரும். நீங்கள் நார்மலாக இது இருக்கிற எல்லா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபா தான் கொரியர் வரும், அவ்வளோதான். ஸோ வெயிட்டை பேஸ் பண்ணி தான் கொரியர் சார்ஜஸ் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கொரியர் பாக்ஸ் சார்ஜஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ கொரியருக்குண்டான காஸ்ட்டு மட்டும் தான் ஜஸ்ட் 50 ருபீஸ், அது மட்டும் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே இனி வரது ஃபிஷ் அப்டேட்ஸ் வரும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை கீழே மெசேஜ் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.